எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே கண்டே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்துருக்கிறோம் பார்த்தா யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறோம். முர்டேஸ்வரா போகலான்னு சொல்லிட்டு சக்லேஷ்புரா மான்சூன் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. அப்படியே இயற்கையை பார்த்து ரெஸ்ட்னு போகலான்னு வந்திருந்தோம். இது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்டமா ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா முர்டேஸ்வராவுக்கு 2000 ரூபாய் கிட்ட சார்ஜ் ஆகுது. நார்மல் கோச் பார்த்தீங்கன்னா அது 230 ரூபாய் 250 ரூபாய் கிட்ட ஆகுது. இது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் மடங்கு ஆகுது. இருந்தாலும் நம்ம இயற்கையை பார்த்து ரெஸ்ட்னு போகலாம். சக்லேஷ்புரா பார்த்தா இப்போ மான்சூன் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த மான்சூனில் பார்த்தீங்கன்னா மலை மேலெல்லாம் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி ஊற்றினுக்கும், ட்ரெயினெல்லாம் ஃபுல்லாக நல்ஜின்னு போவோம். சரி பக்கத்தில் வந்தோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம கேட் பார்த்தா அப்படியே தானா ஸ்லைடிங் ஓப்பன் ஆகுது. நம்ம போய் நின்னவனா ஓப்பன் ஆகும். 2000 ரூபாய்க்கு சார்ஜ் பண்ணி போகிறனால இதனுடைய இயற்கையெல்லாம் பார்த்து ரெஸ்ட்டுன்னு போகலாம். இது பார்த்தா லக்கேஜ் எல்லாம் வந்து நம்ம வெளியே வச்சுட்டு போயிடணும், உள்ளே எடுத்துன்னு போகக்கூடாது. நம்ம யாரும் உள்ளே போய் உட்காந்து இயற்கை ரெஸ்ட்டுன்னு தான் போகணும். இந்த சேர் பார்த்தா நம்ம எந்த பக்கம் வேணால் திருப்பிக்கலாம். மலை பகுதியிலலாம் போய் நம்ம கிளாஸ் பக்கம் ஜன்னல் பக்கம் திருப்பின்னு பார்த்து ரெஸ்ட்டுன்னு போகலாம். அந்த அளவுக்கு பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது ட்ரெயின். அதிகமான மக்கள் பார்த்திங்கன்னா இந்த கோச்சை வந்து விரும்புகிறாங்க. நம்ம இயற்கையாக ரெஸ்ட்டுன்னு போகலாம். நம்ம போய் என்னென்ன ஓப்பன் ஆகும், அப்படி இல்லைனா அது பட்டன் ஆகிட்டுனா ஓப்பன் ஆகும். இயற்கையை பார்த்து ரெஸ்ட்டுன்னு போகலான்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடியிலேருந்து அந்த ட்ரெயின் போகக்கூடிய பின்னாடி வியூ பார்த்துன்னு போகலான்னு சொல்லிட்டு இது சக்லேஷ்புராக்கு தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு இன்ஜின் போட்டுருவாங்க. இயற்கையை பார்த்து ரசித்துன்னு போகலாம். பின்னாடியிலேருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஷீட்டில் உட்கார மாட்டாங்க. இந்த மாதிரி பார்த்து ரசிக்கிறதுக்கு வந்துடுவாங்க. ரொம்ப ஒரு அழகான இயற்கையான சக்லேஷ்புரா பார்த்துன்னு போகிறது நிறைய பேர் வருவாங்க. ஷீட்டுங்கெல்லாம் பாருங்க, நம்ம எப்படி ஒன்றுமா அப்படி திருப்பிக்கலாம். நம்ம உக்காந்து பார்த்து ரசிக்கிறதுக்கான பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. பெருசாக உட்காந்து போகலாம். ஃபுல்லு இது ஏசி. சக்லேஷ்புரம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் அமைந்து இருக்குது. நம்ம போகிறப்ப கண்ணாடி கிளாஸில் உட்காந்து பார்த்துன்னு போகலான்னு பெரிய பெரிய கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 கோச் இல்லை ஆட் பண்ணுவாங்க. இந்த 2 கோச் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஏசி, ஃபுல் ஷீட் வந்து எப்படின்னா திருப்பிக்கலாம். இந்த மாதிரி ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சில ட்ரெயினில் தான் இந்தியாவில், அதில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ட்ரெயின். நம்ம ட்ரெயின் மூவ் ஆகி போகிறப்ப நம்ம வந்து நின்றுக்கணும்னா பின்னாடியிலேருந்து நம்ம அப்படியே பார்த்துன்னு போகலாம். இயற்கையை ரசித்து நீங்கள் நின்று பார்த்துன்னு போகலாம். அழகாக இருக்குது இந்த ட்ரெயின். அதே மாதிரி இயற்கையை அழகாக பார்த்து ரசித்துன்னு போகலாம். கர்நாடகா கவர்மெண்ட் வந்து இந்த இன்னும் டெவலப் பண்ணோம். அதிகமான ட்ரெயின் வந்து ரயில்வே கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணி கர்நாடகா மக்களெல்லாம் வந்து கேர்புரம், ஒயிட்ஃபீல்ட்லேருந்து சக்லேஷ்புரம் இல்லைனா கொங்கி சுப்பிரமணிய கோயிலுக்கும் ட்ரெயின் இயக்குனா நல்லாயிருக்கும். அதிக மக்கள் போய் பார்த்துட்டு வரலாம். சக்லேஷ்புரம் இயற்கையை ரசிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வழி. இது பார்த்தீங்கன்னா அதிகமான மக்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பகுதியிலேருந்து தான் அதிகம் பேர் வராங்க. நாங்கள் அந்த ட்ரெயினில் பார்த்தோம், பாதி பேர் பார்த்தா தமிழ்காரர் தான் இருக்கிறாங்க. சென்னை அந்த பகுதியில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. பாருங்கள், நம்ம உட்காந்து இயற்கையாக ரசித்துன்னு போகலாம். ஷீட்டை நம்மளுக்கு பக்கத்தில் ஒரு நம்ம ரிலேஷனோ யாரோ பக்கத்தில் உட்காந்தாங்களாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஷீட்டை திருப்பிக்கலாம். மழை ஸ்டார்ட் ஆனால் இயற்கை ஸ்டார்ட் ஆனோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஜன்னல் ஓரமாக ஷீட்டை திருப்பிட்டு 2 பேரும் பார்த்து உட்காந்து ரசித்துன்னு போகிற மாதிரி இருக்கும். ஃபேமிலியாக இல்லை கப்பல்ஸாக போகிறதுனா கூட உட்காந்து ரசித்துன்னு போகலாம். பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷீட் வைக்கிற அளவுக்கு. சரி, நார்மல் கோச் எப்படி சொல்லி பார்க்கலாம். தான் நார்மல் கோச் கூட பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்குது. இது பாருங்கள், இந்த டூரிஸ்ட் பிளேஸ் அதிகமாக டூரிஸ்ட் மக்கள் போகிறனால சக்லேஷ்புரா விரும்பி பார்க்குறதுனால எல்லா ட்ரெயினும் இந்த ட்ரெயினெல்லாம் பார்த்தா ரொம்ப சுத்தமாக நீட்டாக தான் இருக்குது. பாருங்கள், நார்மல் கோச்சும் எப்படி அவ்வளோ அழகாக இருக்குது. இது ஒரு ரிசர்வ் கோச் தான் நார்மல், இதிலும் அழகாக இருக்குது.
ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சக்கலேஷ்புரம் வந்து ஸ்டேஷன் நின்ன உடனே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ட்ரெயின் போகக்கூடிய பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மழையில் தான் ட்ரெயின் போயின்னு இருக்கும். இயற்கையாக பார்த்து ரசித்துன்னு போகலாம். நம்ம என்ன தான் 1000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தா கூட நம்ம யாருமே ஷீட்டில் உட்கார மாட்டாங்க. எல்லாம் ஜன்னல் ஓரம் கேட் ஓரத்தில் தான் போய் நின்று பார்க்குறாங்க. சக்கலேஷ்புரம் வந்து நின்ன உடனே மழை ஸ்டார்டு. இந்த ஆண்டு மான்சூன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் லாஸ்ட் டைமே போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணோம். லாஸ்ட் டைம் பார்த்தா ட்ரெயினில் கேன்சல் பண்ணிட்டாங்க அதிகமான மழைன்ட்டு. இப்போவும் பார்த்தீங்கன்னா மங்களூர் பக்கம்லாம் வந்து ரெட் அலர்ட் தான் அறிவிச்சிருக்கிறாங்க. அதிகமான மழை இருக்குதுங்களாம். சக்கலேஷ்புரம் கூட மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி இருந்தாலும் நம்ம பார்த்துன்னு போகலாம். இந்த ஆண்டு விட்டால் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் ஆகிடும். அதிகமான மழை பெய்யுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மழைக்கோசரம் நாங்கள் சக்கலேஷ்புரம் மான்சூன் இந்த வாட்டி எப்படி இருக்குது சொல்லி பார்க்கலான்னு வந்திருந்தோம். எங்களோட சேர்ந்து நீங்களாம் வந்து பாருங்க சக்கலேஷ்புரம் பயணம் எப்படி இருக்குதுன்ட்டு. நீங்களும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சக்கலேஷ்புரம் வந்து பார்த்துட்டு போங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் கர்நாடகா வந்துருங்க. இல்லை சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா மங்களூர் போயிட்டு மங்களூரில் சக்கலேஷ்புரம் போயிடலாம். அப்படிலாம் நீங்கள் கர்நாடகா வந்தீங்கன்னா மங்களூர் வந்தும் போகலாம். இல்லைனா பெங்களூர்லேருந்து யஷ்வந்த்பூர் SNVTலேருந்து ட்ரெயின் இருக்குது. இது பார்த்திங்கன்னா டெய்லி ட்ரெயின் எடுக்கிறாங்க. வாரத்தில் 3 நாள் இந்த ட்ரெயின் காரவார எக்ஸ்பிரஸ்ஸு. இந்த காரவார எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா காலையில் வெடிகாலம் 7 மணிக்கு எடுக்கிறாங்க. நீங்கள் 7 மணி ட்ரெயினில் பகலில் வந்தீங்கன்னா தான் மார்னிங்கில் வந்தால் தான் இந்த இயற்கையில் ரசிக்க முடியும். நைட் ஜர்னி பண்ண இந்த இயற்கையில் ரசிக்க முடியாது. கர்நாடகாவில் இவ்வளோ ஒரு அழகான பகுதி, இவ்வளோ ஒரு அழகான பகுதி நம்மளே லேட்டாக பார்க்குறோன்னு சொல்லி நம்மளுக்கே ரொம்ப ஒரு மனசு கஷ்டமாயிடுச்சு. நீங்களும் மிஸ் பண்ணாமல் வந்து இந்த வீடியோ பாருங்கள். இயற்கை ரசித்துன்னு சக்கலேஷ்புரா. నెక్స్ట్ 5 5 ಬಂದಿದೆ. ನಾನು తీసుకున్న వైరస్ ಇದು ಫಾಸ್ಟ್ ಆಗುತ್ತೆ ಬ್ಯಾಟರಿ ಚಾರ್ಜ್ ಒಬ್ಬೊಬ್ಬರೇ ಕಾಣಿಸಿ ಫಾರ್ಮಲ್ ಬ್ಯಾಟರಿ ಚಾರ್ಜ್ ಚೇತಕ್ಕ 25 ಸರ್ ಗ್ರೀನ್ ಲೇ ಕಾಣಿಸ್ರಿ ಏನ್ ಮಾಡೋಣ ದೇವಸ್ಥಾನ ಅಲ್ಲಿಂದನೇ ಮಾಡ್ತೀವಿ ಎಲ್ಲ ಬರೀ ನೋಡಲಿ ಅಮೇಜಿಂಗ್ ಕ್ಲಿಕ್ ಬೈ ಮೀ ಅಂತ ಇವನ್ ಈ ಸಾಂಗ್ ಬರ್ತಾ ಎಲ್ಲ ವಿಡಿಯೋದಲ್ಲಿ ಬಿಜಿ ಇದ್ದಾರೆ ಯಾವ ಕಡೆ
ಟನಲ್ ಬಂದ್ರಾ ಕಾಣಿಸುತ್ತಾ ನಿಮಗೆ ಕಾಣಿಸುತ್ತೆ ಮುಂದೆ ನೀರು ಹೋಗೋದು ಅದು ರೆಡ್ ಕಲರ್ ನೀರು ಬೇಡ, ಅದು ಆರೆಂಜ್ ಕಲರ್ ನೀರು. ಅಲ್ಲೋಡು ವೈಟ್ ಕಲರ್ ನೀರು ಮಾಡಿದ್ವಿ ಇಷ್ಟೊತ್ತು ನೀರು ಬಂದಿದ್ರಿ. ನೀರು ಇವಾಗ ನನಗೆ ಬಾಯ್ಲಿಗೆ ಇದೆಲ್ಲ ಬಂತು ಇವಾಗ ಬರುತ್ತೆ ಇಲ್ಲಿಂದ ಮತ್ತೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುತ್ತೆ. ಒಂದು ಈಗ ಮಾಡ ಈ ಬಾಸ್ ಸ್ವಲ್ಪ ಇದೆ ನೋಡು. ಕೆಳಗಡೆ ನೋಡ್ಬೇಡ, ಅದೇ ಹೋಯ್ತು ಬಿಡು ಅಷ್ಟೇ. ಬರುತ್ತೆ ನೋಡು, ಇನ್ನೊಂದು ಬರುತ್ತೆ ಎಲ್ಲ. ಅಲ್ಲ ಅಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಅಯ್ಯೋ ಬೇಗ ಬೇಗ ನಿಂತ್ಕೋ.
ಅಣ್ಣ ಇಳಿಬೇಡ ಕಣೋ ಇಳಿಯೋಣ ಲಾಸ್ಟ್ ಸ್ಟಾಪ್. ಬರ್ತೀನಿ ನಡಿಯಪ್ಪ. ಬ್ರೋ ಹೆಂಗಿದೆ ಹಂಗೆ ವಿಡಿಯೋ ಮಾಡ್ಕೊ ಮಾಡ್ದಾ? ವಿಡಿಯೋ ಮಾಡಕ್ಕಿಲ್ಲ ಮೊಬೈಲ್ ಮಾಡೋ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಹಿಂಗ್ ತೆಗಿ ಅಂತ